இயற்கை விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டும். அண்ணா மக்கள் கட்சி மாநில தலைவர் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த சின்ன பெண்ணங்கூரில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை வகித்தார். கர்நாடக மாநில தலைவர் முருகேஷ், பாண்டிச்சேரி தலைவர் சரவணன், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் துரைபாண்டியன், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அண்ணாதுரை, மாநில மகளிர் அணி தலைவி மலர்விழி, செயற்குழு உறுப்பினர்கள் கங்கம்மா, வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர், தளி தொகுதி, சேலம், கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி ஆகிய 5 மாவட்டத்திற்கு அண்ணா மக்கள் கட்சி வேட்பாளர்களை மாநில தலைவர் நாட்டாண்மை குணசேகரன் அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், தமிழகத்தில் மண்வளம் மிகவும் சீர்கெட்டு போய் குப்பைகள் தேங்கி சுகாதாரமற்று மாசு கட்டுப்பாடு மோசமாகி உள்ளது. எனவே இதனை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கழிவு குப்பைகளை நல்ல முறையில் அகற்றி அதனை அழித்து அதில் இருந்து உற்பத்தி செய்து இயற்கை விவசாயத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த கோரிக்கைகளை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி உறுதியாக இதற்காக போராடுவோம். மத்திய மாநில அரசிடமும் கோரிக்கையை வலியுறுத்தி மக்களுக்காக பெற்றுத் தருவோம். இந்த 3 கோரிக்கைகள் தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள். தொழிலாளர்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திற்கு வருமானம் இல்லை. இந்த கொள்கையை நாங்கள் இன்று முதல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுவோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செய்கின்றனர். மேலும் நெசவு தொழிலாளர்களும் மாவட்டத்தில் அதிகம் உள்ளனர். மேலும் இயற்கை விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டும். அதற்காக அண்ணா மக்கள் கட்சி போராட்டங்களை முன்னெடுக்கும் என தெரிவித்தார். தவறு பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை கூட நாட தயாராக இருக்கின்றோம். தமிழகத்தில் நிலவும் மோசமான மாசு கட்டுப்பாட்டினால் பொதுமக்கள் நோய் பாதிப்பிற்கு ஆளாகி அவதிப்பட்டு வருகின்றனர். சரியான கூலி கிடைக்காததால் நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மத்திய மாநில அரசு நெசவு தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் சிறப்பாக செயல்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம். இந்த 2 வேட்பாளர்கள் மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் வெற்றி பெற வைத்தார்கள் என்றார். கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இந்த மாசு கட்டுப்பாட்டு பிரச்சினை, இயற்கை விவசாயம் பற்றி பேசி சலுகைகளை பெற்றுத் தருவோம். அதுபோல தமிழகம் முழுவதும் செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலாளருக்கு வருமானம் இல்லை. தொழிலாளரை யாரும் பார்க்கல. கார்பரேட் கம்பெனி தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்குது. தொழிலாளரோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. ஆனா செலவு எவ்வளவு ஆகுதுன்னா 500 ரூபாய்க்கு மேல ஆகுது. அப்ப தொழிலாளர்களுக்காக 4வது கொள்கையை நாங்கள் இன்று முதல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடும் என்பதை இன்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது. தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. நெசவு தொழில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இருந்தது. அதெல்லாம் இந்த 100 ஆண்டுகளில் ஒரு 50 ஆண்டுகளாக மாறி போச்சு, இல்லாத போயிடுச்சு. விவசாயமும் அதே போல் வெறும் இதாக இருக்கு, நோய் நொடியை உருவாக்கக்கூடிய விவசாயமாக இருக்குது. அந்த விவசாயத்தை மாற்ற வேண்டும் என்றால் இயற்கை விவசாயத்தை மாநில அரசும் மத்திய அரசும் கையில் எடுக்க வேண்டும். அதற்காக அண்ணா மக்கள் கட்சி மிகவும் எந்த விதமான போராட்டமாக எடுத்து இதை செயல்படுத்துவோம். தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை கூட நட தயாராக இருக்கின்றோம். ஏன்னா மாசு கட்டுப்பாடால மக்கள் நோய் நொடியோடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா இயற்கை விவசாயம் தான் வேணும். அதே போல நெசவு தொழிலாளர் எல்லாம் இப்ப கூலி வேலைக்கு போறாங்க. சரியான கூலி கிடைக்கல. நெசவு தொழில மத்திய அரசும் மாநில அரசும் உரிய மானியத்தை கொடுத்து வீட்டுக்கு வீடு தொழில் செய்ய விட்டா நல்லா சிறப்பா செய்வாங்க. ஏன்னா அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு நெசவாளர் இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை. ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்குரிய முறையான நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு ஒதுக்குது. அதாவது கைத்தறி துறை அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை ஒதுக்குது பணத்தை. அந்த பணத்தை நெசவாளருக்கு தரல, நெசவாளருக்கு கொடுத்து தொழிலை அபிவிருத்தி பண்ணல. எல்லா விவசாயியும் எல்லா நெசவாளர்களும் நெளிந்துள்ளார்கள். அதனால அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக இந்த 4 கொள்கைகளையும் நாங்கள் சிறப்போடு செயல்படுவதற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். இந்த 2 வேட்பாளர்களை நாங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், தொழிலாளர்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் ஜெயிக்க வைத்தார்கள் என்றால் இந்த 2 வேட்பாளர்களும் கண்டிப்பாக சட்டமன்றத்தில்
இந்த மாசு கட்டுப்பாடு, நெசவாளர் இது, விவசாயம், இந்த 4 கொள்கைகளையும் வலுவோடு பேசி சலுகைகளை பெற்றுத் தருவோம். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக 33 தொகுதியில் நிறுத்த உள்ளோம். குன்னம் என்கின்ற அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம்ங்கிற தொகுதியில எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணாதுரைங்கிற இருக்கின்றார். அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தொகுதியில் சதீஷ் என்பவர் நிற்கப்படுகின்றார், அங்கு நிறுத்த வைக்கப்படுகின்றார். அதே போல கடலூர் மாவட்டத்தில் ராஜேஷ்குமார் என்பவர் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நிற்க இருக்கின்றார். இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதுல சத்தியா அதாவது கள்ளக்குறிச்சி தனி தொகுதி, அதுல இந்த கட்சியில அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஆதி திராவிடர் மாநிலத்தை சேர்ந்த எஸ்சி பிரிவுடைய மாநில தலைவரை நாங்கள் நிறுத்தி வைத்துள்ளோம். அதற்கு அடுத்தாப்புல வேலூர் மாவட்டத்துல அங்க நெசவாளர்கள் அதிகமா இருந்த ஏரியாவில் மாநில தலைவராக உள்ள ராஜேஸ்வரி அம்மா அவர்களை பணமே முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம் சொல்லி அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க இங்க இருக்க அவங்க ஈரோடு மேற்கு தொகுதி நிற்கின்றாங்க. எங்கம்மா அந்த மாதிரி பேராசிரியர் எங்க இருக்காங்க? எங்கம்மா பேராசிரியர் எங்க இருக்கிறீங்க? இவங்கெல்லாம் நம்ம அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக கண்டிப்பாக இந்த 4 கொள்கைகளை சுமந்து கொண்டு சட்டமன்றத்தில் நமது மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன்வந்து சென்றிருக்கிறார்கள். எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசிடமிருந்து எந்த சலுகையும் கிடைக்கவில்லை, மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை, மாநில அரசிடமிருந்து கிடைக்கவில்லை. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் சேவையை பெரிதென்று இப்போது அண்ணா மக்கள் கட்சி இருக்கின்றார்கள். இப்போது கூட இந்த மேடையில் ஒரு இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல இப்போ கட்சியில் இணைய வந்துள்ளார்கள். அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் கேரளாவிலும் பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மொத்தம் 33 தொகுதிகளில் அண்ணா மக்கள் கட்சி நின்று மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன் வந்திருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு பெருத்த ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கின்றோம். இந்த தகவலை ஊடகத்துறை நண்பர்கள் நீங்களாம் வந்திருக்கிறீங்க, நாடு முழுவதும் பார்க்க வேண்டும். எல்லா மக்களும் உங்கள் மூலமா பார்த்து இந்த அண்ணா மக்கள் கட்சிக்கு பேர் ஆதரவு தருவார்கள் என்று நம்புகின்றோம். நீங்க அனைத்து டிவிகளிலும் அனைத்து ஊடகத்திலும் இந்த தகவலை தெரிவித்து அண்ணா மக்கள் கட்சிக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பேட்டியை கொடுத்திருக்கேன். போன 2024 சட்டமன்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக 5 மாநிலங்களில் பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி நின்றோம். அதில் 2 மாநிலத்தில் மட்டும் எங்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 மாநிலத்தில் நாங்கள் புதிய கட்சி என்பதால் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. அந்த 2 மாநிலத்திலும் நான் தமிழ்நாட்டிலே நான் தான் நின்றேன். மாநில தலைவராகிய நான் அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியில் நின்றேன். அதே போல் இதுல பெங்களூர், கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மாநில தலைவராகிய முருகேஷ் அவர்கள் எங்கயா முருகேஷ் சேர்ந்தீங்க, அவர் நின்றார். இருவருமே ஒரே சின்னம் பலாப்பழம் சின்னத்தில் நின்றோம். நாங்கள் பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்படியாவது 2 பேராவது சென்று இந்த 4 கொள்கைகளையும் செல்வதற்கு சென்றோம். நம்மிடம் போதுமான பொருளாதார வளர்ச்சி இல்லாததால் நாம் பின்னோக்கி விட்டோம், பின்னுக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் இப்போது அதை எதிர்பார்க்கவில்லை. எந்த விதத்திலாவது நாம் இந்த 33 பேரையும் சட்டமன்றத்தில் கேரளாவிலும் கர்நாடகா பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் நாங்கள் சட்டமன்றத்தில் செல்வோம். கண்டிப்பாக எங்கள் குரலை கொடுப்போம். இந்த மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்க ஏர்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா இந்த ஏரியாவில் ஏர்போர்ட் வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா அதிகம் சீக்கிரம் போய் வரலாம், சென்னைக்கு போயிட்டு வரலாம், அந்த எல்லா இடத்துக்கும் போறதுக்கு சௌரியமா இருக்கும். சென்னை, திருச்சி, மதுரை இருக்கிற மாதிரி இங்க ஒசூரிலும் ஏர்போர்ட் நகரம் வேண்டும் என்று நாங்கள் ஆதரிக்கின்றோம். இவர்கள் எல்லாம் நம்ம அண்ணா மக்கள் கட்சியின் கொள்கையை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலூர் தொகுதியில் சுமதி என்பவர் இருக்கின்றார். அதே போல் திருச்சி மாவட்டத்தில் பொது சேவை, அதாவது மக்களுடைய பொது சேவையை குறிக்கோளாக கடந்த 20 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முருகையன் என்ற நமது கட்சிக்காரர், எமது கட்சியினுடைய மாவட்ட தலைவர். அவர் தான் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கின்றார்.
அதற்கு அடுத்தாப்புல ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு தொகுதியில் பாலாஜி என்பவர் மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவர் அந்த தொகுதியில் இருக்கின்றார். அங்கு நெசவாளர்கள் அதிகமாக உள்ள இது, ஜவுளித்துறைகள் அதிகமாக உள்ள ஏரியா. அதுக்கு அடுத்தாப்புல சேலத்துல மேட்டூர் பாலகிருஷ்ணன் என்பவர், அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த கட்சியில் அனைத்து சமுதாயத்துக்கும் இடம் இருக்கும் என்பதற்காக ஒரு வன்னியரை மேட்டூர் தொகுதியில் நாங்கள் நிறுத்தியுள்ளோம். அவர் விவசாயத்தில் முக்கியம் வாய்ந்தவர். அவரை அங்கு நிற்க வைத்துள்ளோம். தனிச்சு தான் நிக்கிறோம். நாங்க கூட்டணி சார்பாக நிற்கவில்லை. நாங்க கூட்டணிக்காக யாரிடம் போய் கேட்டாலும் அவர்கள் எதிர்பார்ப்பதை எங்களால் செய்ய முடியாது. நாங்கள் தனித்து நிற்கின்றோம். மக்களுடைய ஆதரவோடு நின்று அவர்கள் ஜெயிப்பார்கள். கண்டிப்பாக ஜெயித்து இந்த 4 கொள்கையும் சிறப்போடு செயல்படுத்துவார்கள். அடுத்து சொல்லிடுறேன். 14, அதாவது வழக்கறிஞர், மாநில வழக்கறிஞர் பிரிவு இருக்கார். அவர் சென்னையில சைதாப்பேட்டையில நிற்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தொகுதி, இந்த கட்சி நம்ம அண்ணா மக்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர் GK செவந்தா அவர்கள் எல்லாருக்கும் இதா இருந்து அவங்க நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதியில தங்கவேல் என்பவர் நிற்கின்றார். அரியலூர் ஜெயங்கொண்டம் தொகுதியில் முருகானந்தம் என்பவர் நிற்கின்றார். சேலம் ஏற்காடு தொகுதியில் S நரேஷ் நிற்கின்றார். தஞ்சாவூர் பாபநாசம் தொகுதியில் மிக கூலி தொழில் செய்தவர் அவர். இன்று பாபநாசம் தொகுதியில் செல்வம் என்பவர் அவர் நிற்கின்றார். அவர் கூலி தொழிலாளி தான், ஆனால் நானும் நிற்கிறேன் என்று இந்த கட்சியின் சார்பாக நிற்க வைக்கின்றோம். மயிலாடுதுறையில் பூம்புகார் தொகுதியில் வலம்புரி என்பவர் நிற்கின்றார். சேலம் எடப்பாடி தொகுதியில் நம்ம பெரிய மலையோ உடைக்கிறது, சின்ன ஒளியை நிற்க வைக்கிறோம். அது உடையுதா உடையில அது அப்புறம். அதுல தங்கராசி என்பவரை நிற்க வைக்கின்றோம். காஞ்சிபுரம் உத்தரமேரூர் தொகுதியில் G மனோகரன் என்பவர், அவரும் நெசவாளர், அவர் அங்கு நிற்கின்றார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் பொது வாழ்க்கையே முக்கியம் என்று பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இந்த 50 ஆண்டு காலத்தில் பாதி வாழ்க்கையை வீணாக்கி விட்டார். அவர் மலர்விழி அவர்கள், இவங்க நிற்கிறாங்க அங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் நெல்லித்தோப்பு என்ற தொகுதியில் கோமதி ராஜா, அதாவது பாண்டிச்சேரி மாநில தலைவருடைய மனைவி, அவங்க அங்க நிற்கிறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி மாநிலத்தில் நம்ம அங்க சட்டமன்றத்தில் நம்ம குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது உங்களுக்கு அறிவிச்சிட்டேன், ஜெயராமன், மஞ்சு, இவர்கள் இருவரும் இந்த காஞ்சிபுரம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 தொகுதி நிற்கிறார்கள். சேலம் தெற்கு தொகுதி இப்போது நம்ம அறிவித்துள்ள குருச்சந்திரன் என்பவர் தெற்கு தொகுதியில் இருக்கின்றார். கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் தொகுதியில் ராஜேந்திரன் என்பவர் இருக்கின்றார். ஈரோடு மேற்கு தொகுதியில் படித்த பேராசிரியர், அவர் அந்த அம்மா பணமே முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம் சொல்லி அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க இங்க இருக்க, அவங்க ஈரோடு மேற்கு தொகுதி நிற்கின்றார். எங்கம்மா அந்த மாதிரி பேராசிரியர் எங்க இருக்காங்க? எங்கம்மா பேராசிரியர் எங்க இருக்கிறீங்க? இவங்கெல்லாம் நம்ம அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக கண்டிப்பாக இந்த 4 கொள்கைகளை சுமந்து கொண்டு சட்டமன்றத்தில் நமது மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன்வந்து சென்றிருக்கிறார்கள். எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், அரசிடமிருந்து எந்த சலுகையும் கிடைக்கவில்லை, மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை, மாநில அரசிடமிருந்து கிடைக்கவில்லை. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் சேவையை பெரிதென்று இப்போது அண்ணா மக்கள் கட்சி இருக்கின்றார்கள். இப்போது கூட இந்த மேடையில் ஒரு இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல இப்போ கட்சியில் இணைய வந்துள்ளார்கள். அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் கேரளாவிலும் பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மொத்தம் 33 தொகுதிகளில் அண்ணா மக்கள் கட்சி நின்று மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன் வந்திருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கேரளா மக்களும் பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு பெருத்த ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கின்றோம். இந்த தகவலை ஊடகத்துறை நண்பர்கள் நீங்களாம் வந்திருக்கிறீங்க, நாடு முழுவதும் பார்க்க வேண்டும். எல்லா மக்களும் உங்கள் மூலமா பார்த்து இந்த அண்ணா மக்கள் கட்சிக்கு பேர் ஆதரவு தருவார்கள் என்று நம்புகின்றோம். நீங்கள் அனைத்து டிவிகளிலும் அனைத்து ஊடகத்திலும் இந்த தகவலை தெரிவித்து அண்ணா மக்கள் கட்சிக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பேட்டியை கொடுத்திருக்கேன். போன 2024 சட்டமன்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக 5 மாநிலங்களில் பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி நின்றோம். அதில் 2 மாநிலத்தில் மட்டும் எங்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 மாநிலத்தில் நாங்கள் புதிய கட்சி என்பதால் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. அந்த 2 மாநிலத்திலும் நான் தமிழ்நாட்டிலே நான் தான் நின்றேன். மாநில தலைவராகிய நான் அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியில் நின்றேன்.
அதே போல் இதில் பெங்களூர் கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மாநில தலைவராகிய முருகேஷ் அவர்கள் எங்கயா முருகேஷ் சேர்ந்தீங்க அவர் நின்றார். இருவருமே ஒரே சின்னம் பலாப்பழம் சின்னத்தில் நின்றோம். நாங்கள் பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்படியாவது 2 பேராவது சென்று இந்த 4 கொள்கைகளையும் செல்வதற்கு சென்றோம். நம்மிடம் போதுமான பொருளாதார வளர்ச்சி இல்லாததால் நாம் பின்னோக்கி விட்டோம், பின்னுக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் இப்போது அதை எதிர்பார்க்கவில்லை. எந்த விதத்திலாவது நாம் இந்த 33 பேரையும் சட்டமன்றத்தில் கேரளாவிலும் கர்நாடகா பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் நாங்கள் சட்டமன்றத்தில் செல்வோம். கண்டிப்பாக எங்கள் குரலை கொடுப்போம். இந்த மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் நகரமா இருக்கீங்க, இந்த ஏர்போர்ட் வர்றது உங்க தரப்பு என்ன சொல்றீங்க? ஏர்போர்ட் வேணுமா வேணாமா? நாங்க ஏர்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா இந்த ஏரியாவில் ஏர்போர்ட் வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா அதிகம் சீக்கிரம் போய் வரலாம். சென்னைக்கு போனால் போயிட்டு வரலாம். அந்த எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். சென்னை, திருச்சி, மதுரை இருக்கிற மாதிரி இங்கே ஒசூரிலையும் ஏர்போர்ட் நகரம் வேண்டும் என்று நாங்கள் ஆதரிக்கிறோம்.